கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக என்சிசி தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இந்த விவகாரத்தில் என்சிசி கேம்ப் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கு என்சிசிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? அதனுடைய சாராம்சத்தை பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி கேம்ப் நடைபெற்ற போது அந்த என்சிசி அந்த கேம்பை நடத்தியவரால் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உண்டாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுல அந்த என்சிசி கேம்பை நடத்திய சிவராமன் உட்பட ஆசிரியர்கள், தாளாளர்கள் என 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில என்சிசி கேம்ப்ல இந்த மாதிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில அவர் என்சிசி அதிகாரி இல்லை எனவும், அதே போல போலியான என்சிசி கேம்ப் நடத்தியதும் என முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள என்சிசியினுடைய கூடுதல் துணை இயக்குனர் ராகவ் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அதுல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல என்சிசியை சேர்ந்த அதிகாரிகளுக்கோ அல்லது என்சிசி பயிற்சி பெற்றவர்களுக்கோ எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் அந்த விளக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் என்சிசியுடன் கைது செய்யப்பட்ட சிவராமனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி கேம்பை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படிங்கிறதையும் அந்த என்சிசியினுடைய கூடுதல் துணை இயக்குனர் ராகவும் விளக்கமா அளித்திருக்கிறார். நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.